இந்த சித்திரை திருவிழாவை கண்டுகளிக்க வந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் வருட பிறப்பின் பெயர் யாருக்காவது தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. பராப வருடம். அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? நிலையான, உறுதியான. இந்த வருஷம் நம் தமிழருக்கு மட்டுமில்லாமல் அனைத்து மக்களுக்கும் இத்தமிழ்ச் சங்கம் ஒரு உறுதியான தீர்க்கமான தமிழ் புத்தாண்டாக அமையும். வாழ்த்துக்கள். நம்ம இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் அந்த பரதநாட்டியம் அதில் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நமக்காக மனோ இசைக்குழுவர்கள் 2 சாங்ஸ் பாடுவாங்க. அவங்கள அன்போடு அழைக்கின்றேன். அவங்க வந்துட்டுருக்காங்க. நம்ம என்ஜாய் பண்ணுவோம். இதற்கிடையில் இந்த ஒரு 10 நிமிஷம் இடைவேளைக்கு அப்புறம் கோலாகலமான மனோ சார் வர்றாங்க. சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நம் தமிழ்ச் சங்கத்தின் சாதனைகளை நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லா சங்கமும் நடத்திட்டுருக்கு. அதில் குறை இல்லை. எல்லாமே நிறைவாக தான் இருந்தது. ஆனால் நம்ம தமிழ்ச்சங்கம் செய்திருக்கும் காரியங்கள், நற்செயல்கள் உலகத்துக்கே போய் சேர்ந்திருக்கு. தலைவர் சாருக்கு லண்டன் தமிழ்ச்சங்கத்திலேருந்து சொல்லியிருக்காங்க, வர முடியல. ஆனால் வாழ்த்து செய்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நாம் இணைந்து செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் தமிழக மக்களின் குடும்பங்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் மிக 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 உதவியாக இருக்கின்றது, இருக்கப் போகின்றது. அதற்கான விளக்கங்களை திருமதி ஹேமா கண்ணன் அவர்கள் பின்னாடி சொல்லுவாங்க. சரவணன் தபலா கலைஞர். உங்கள் பேர்? கோபிநாத். என்ன? ஐ எம் ட்ரம்மர். கோபிநாத். பிரகாஷ். உங்கள் பேர்? My name is Prakash. Pad player. Pad player Prakash. Guitar Ramesh. Guitarist Ramesh. Vinith keyboardist. Vinith keyboard. Nitish keyboard player. Ritish keyboard player. சிங்கர் விஜய். விஜய்ங்கிற பேர்லாம் எப்பவுமே லாஸ்டா தான் வருவாங்க போல தெரியுது. இசைமலை இப்போ இசை சாரலாக ஆரம்பிக்க போகுது. துவக்க இசையாக விஜயே சொல்லட்டும். சார், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இந்த நிகழ்ச்சி உங்கள் முன்னால் பெர்ஃபார்ம் பண்ணுறதுல டாக்டர் மனோ சாரோட இசைக்குழுவில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். முதல்ல ஒரு அற்புதமான தொடக்க இசையோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றோம்.
சரி, நன்றி. கைத்தட்டி அந்த அன்புள்ளத்துக்கு நன்றி. ஸோ ஒவ்வொரு பாடல் முடியும் போது உங்கள் கைத்தட்டு தான் எங்களுக்கு ரொம்ப உற்சாகம் கொடுக்கும். ஸோ அந்த வகையில் முதல் ஒரு பக்தி பாடலோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும். விநாயகனே வெவினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே நின்னிற்கும் மண்ணிற்கும் நாதனுமா, தன்மையிலா கண்ணீர் பணிவில் கணிந்து விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழமுகத்தோனே ஞான முதல்வனே, வேழமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. குணாநிதியே குருவே சரணம், குணாநிதியே குருவே சரணம், குறைகள் கலைய இதுவே தருணம், குறைகள் கலைய இதுவே தருணம், விநாயகனே வினை தீர்ப்பவனே. உமாபதியே உலகம் என்றாய், ஒரு சுற்றினிலே பலமோ வந்தாய், உமாபதியே உலகம் என்றாய், ஒரு சுற்றினிலே பலமோ வந்தாய், கனிநாதனே மாங்கனியை ஊழ்ந்தாய், கனிநாதனே மாங்கனியை ஊழ்ந்தாய், கதிர்வேலவனில் கருத்தில் உள்ளாய், கதிர்வேலவனில் கருத்தில் உள்ளாய், விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி. தொடர்ந்து ஒரு பாடல். கணபதியை வணங்கி பாடல் ஆரம்பிச்சாச்சு. இதற்கிடையில் திருமதி மனோ அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். திருமதி தலைவர் சுகுராம அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். திரு பாஸ்கர் அவர்களை பாஸ்கர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். திரு மோகன் கிரே அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். திரு சுதாகர் பிள்ளை அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். உலகத்தில் இருக்கும் அனைவரையும் பின்னணி பாடவர் டாக்டர் மனோ அவர்களின் இசைக்கும் சார்பும் அவரின் குடும்பத்தின் சார்பாகவும் அன்போடு உங்களை வரவேற்று தொடர்ந்து ஒரு பாடல் இங்கே உலகத்தில் இருக்கும் பின்னணி பாடகிகள் அக்ஷயா மற்றும் பவித்ரா அவர்கள் அற்புதமான பாடலை உங்களுக்கு பாடுகிறார். காற்றில் வரும் கீதமே
மிக மிக அற்புதம். இப்போ நமது நமது தலைவர் மற்றும் கலைமாமணி டாக்டர் மனோ அவர்கள் வருகின்றார்கள். ஆடியன்ஸில் எந்திரிச்சு செஞ்சு அவங்களுக்கு ஸ்டாண்டப் இன்விடேஷன் தரணும். வெல்கம் மனோஜ் சார் அவர்கள். பாடு பாடு சவுண்ட் சவுண்ட் சவுண்ட். வருக வருக வருக. வருக வருக வருக. தமிழ் சங்கம் சார்பாக கலைமாமணி டாக்டர் ராக் ஸ்டார் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அவரை பற்றி. அவர்களை தமிழ் மக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். தலைவர் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். இப்பொழுது தலைவரை பற்றிய சிறு தொகுப்பினை திருமதி ஹேமா அவர்கள் அறிவிப்பார்கள். இங்கு வந்திருக்கும் அனைத்து என் தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய சித்திரை வாழ்த்துக்கள் மற்றும் மாலை வணக்கங்கள் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய தமிழ்ச்சங்க தலைவர் திரு ராமமூர்த்தி ஐயா அவர்கள் மற்றும் கலைமாமணி திரு மனோ ஐயா அவர்கள் மற்றும் திருமதி ஜமீலா மனோ மேம் அவர்கள் மற்றும் சுகுணா ராமமூர்த்தி மேம் அவர்கள் மற்றும் அவையோர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களே, அன்பும் மரியாதையும் உரிய அனைத்து சகோதர சகோதரிகளே மற்றும் சங்க உறுப்பினர்களே மற்றும் செல்வ குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். எம் தாய்மொழியான தமிழ் மொழியின் பெருமையை ஒன்று கூடி இன்று நாம் சித்திரை இசை திருவிழாவாக கொண்டாட இருக்கிறோம். சங்க காலத்து முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை என்னும் ஐந்திணை பூக்கள் மணக்கும் இந்த மண்ணில் ஒரு தமிழ் சங்கத்தை உருவாக்கி தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் காப்பாற்ற உழைக்கும் உங்கள் அனைவரையும் இந்த அரங்கில் வரவேற்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். தமிழின் பெருமையை அமுதமாய் அறிவித்தார்கள் திருமதி ஹேமா. அந்த தமிழ் உணர்வோடு இப்போ கணேஷ் வந்தனத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கணேஷ் வந்தனம். நமது விழா இனிதாக தொடங்குவதற்காக நம் தொந்திமுக கணபதியின் தாளினை வணங்கி செல்வி ஆர்த்தி அவர்களை கணபதி வந்தனா பரதம் அரங்கேற அன்புடன் அழைக்கிறோம். வருக.
महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दित महागणपतिम् महाकाव्यनाटकादिप्रियं महाकाव्यनाटकादिप्रियं मूषिकवाहनमोदकप्रियं महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दित महागणपतिं मनसा स्मरामि நமது பாரம்பரிய கலையான பரதத்தை மிகவும் அற்புதமாக ஆடிய செல்வி ஆர்த்திக்கு ஒரு சிறந்த கரகோஷங்களுடன் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூமா, தேங்க்யூ. ஐயோ, அடுத்ததாக ஒவ்வொரு நல்ல காரியங்கள் துவக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டில் என்ன பண்ணுவோம்? குத்துவிளக்கு ஏற்றுவோம். காலையில் இருந்துச்சுன்னு குத்துவிளக்கு ஏற்றுவோம். ஸோ இப்போ வந்து குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு குத்துவிளக்கு ஏற்றுதல் திருமதி ஜமீலா அம்மா அவர்களை அன்புடன் மேடை கிளக்கிறோம். திரு தலைவர் அவர்களையும் மனோ சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி சவுந்தரராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். டிசிபி
திருமதி சிஎம் கிருத்திகா ஐபிஎஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமதி சௌந்தரராஜன் மேம், ப்ளீஸ் கம் ஆன். தமிழ்தாய் வாழ்த்து சார். தமிழ்தாய் அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மகனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தெரிவித்து நமது பாரத மாதாக்கு தேசிய கீதம் இசைப்போம். அனைவரும் எழுந்து நின்று தேசிய கீதம். जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य
हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे தலைமை ஒளி புயலிலும் அலைகளிலும் தளராது தமிழின் பெருமையை நோக்கி நம்மை இட்டுச் செல்லும் துணிவு மிக்க கேப்டன் அவரது தலைமையில் இந்த தமிழ்ச்சங்க கப்பல் பாதுகாப்பாகவும் பெருமையுடனும் முன்னேறுகிறது. அவர்களுக்கு என் இதயம் நிறைந்த வணக்கங்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா திரு ராமமூர்த்தி அவர்களை அன்புடன் பணிவுடன் வணங்குகிறோம். நமது சிறப்பு கலைமாமணி திரு மனோ ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வருக வருக வருக. ஓகே ஓகே. கலைமாமணி திரு மனோ ஐயா அவர்கள் மற்றும் அவர்களின் இல்லத்தரசி திருமதி ஜமீலா மனோ அவர்களுக்கு முதற்கண் எங்களது கலந்த வணக்கம். கலைமாமணி திரு மனோ அவர்களின் அனுமதியுடன் அவர்களை பற்றி ஒரு சில நிமிடம் சிந்திப்போம். தென்னிந்திய இசையின் சிகரம் கலைமாமணி திரு மனோ அவர்கள் 1965 ஆண்டு அக்டோபர் 26 சட்டேனப்பள்ளி குண்டூர் மாவட்டத்தில் பிறந்தார். திரை இசை கர்நாடக இசை பயின்று 1986 இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில் பூவிழி வாசலிலே படத்தில் அன்னே அன்னே என்ற பாடலின் மூலம் அறிமுகமானார். தனது இயற்பெயரான நாகூர் பாபு என்ற பெயரை இசைஞானி இளையராஜா அவர்கள் மனோ என்ற திருநாமத்துடன் சூட்டினார். அவர் பாடிய பாடல்கள் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட மொழிகளில் சுமார் 35,000 பாடல்களை பாடியுள்ளார். சின்னத்தம்பில் படத்தில் தூளியிலே ஆட வந்த பாடலுக்காக தமிழக அரசின் கலைமாமணி விருதை பெற்றார். 1991 சிறந்த ஆண் பின்னணி பாடகருக்கான விருது கிடைத்தது. 1997 ஃபிலிம்ஃபேர் விருது இந்தியாவின் பிரபல கலாச்சார விருதை பெற்றார். 2008 ஏப்ரல் 14 அன்று அமெரிக்காவின் ABNA அறக்கட்டளை அட்லாண்டாவிலிருந்து தங்க வளையல் மற்றும் கானா சாம்ராட் ஆகிய விருதையும் பெற்றார். மேலும் நந்தி விருது உட்பட பல விருதுகளையும் பெற்று நமக்கெல்லாம் பெருமையை தேடித்தந்த இசை பேரொளி. மேலும் கலைத்துறையில் தனக்கென்று தனி இடம் பிடித்து பாடல்களை தாண்டி நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் தயாரிப்பாளராகவும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பல பரிமாணங்களில் தன்னை நிலைநாட்டியுள்ள இந்த அற்புதமான கலைஞர், சிறந்த மனிதநேயமுள்ள மனிதர், நம் அனைவரின் நெஞ்சத்தை கொள்ளை கொண்ட மிகவும் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய கலைமாமணி திரு மனோ ஐயா அவர்கள் மற்றும் திருமதி ஜமீலா அம்மாவையும் அன்புடன் பணிவுடன் மேடைக்கு அழைக்கிறோம். அது கப்சிப் பண்ணி கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு அண்ணா யாரு? பாத்தி யாரு?
எல்லோருக்கும் பாட்டு பாடின பிறகு கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னமோ உண்மைதான். கைத்தட்டல் தான் எங்களுக்கு வந்து பெரிய டானிக்கு. இங்கே வந்து உங்கள் எல்லோரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தமிழ்ச்சங்கம் மற்றும் ராமமூர்த்தி அண்ணன் சுகுணா ராமமூர்த்தி அவர்களுடைய குடும்பம் எனக்கு ரொம்ப வேண்டிய குடும்பம். அண்ணனுடைய பையனும் எங்கள் பையன் போல ரவி அவர்கள். ஸோ இந்த டீம் எல்லோரையும் மீட் பண்ணும்போது ஆரம்பத்திலேருந்து ஸ்ரீதர் அவர்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணி எல்லாமே, ராம்ஜி அவர்கள் மற்றும் எல்லா மணி அவர்கள் எல்லா டீம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லோரும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. இங்கே இவ்வளோ தூரம் இது வந்து நிறைய மியூசிஷியன்ஸ் எல்லாமே ரொம்ப பிரபலமான மியூசிஷியன்ஸ் எல்லோரும், நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள், தேவா அவர்கள் போன்ற இசையமைப்பாளர்களுக்கு வாசிக்கக்கூடியவங்க. ஒரு இந்த மாதிரி தமிழ் சங்கத்துக்கு நம்ம கொஞ்சம் ரீசனபுளாக ப்ரோக்ராம் செய்யணும் அப்படின்ன உடனே ஒத்துக்கிட்டு அவங்க வந்து சிரமம் பார்க்காம வந்ததுக்கு சிங்கர்ஸ் பவித்ரா அண்டு அக்ஷயா வந்து உங்களுக்கு சரிகமா ஃபைனலிஸ்ட்டு, அவங்க ஜி சரிகமா எல்லோருக்கும் தெரியும். அதே மாதிரி விஜய், எல்லோரும் பிஸியாக பாடக்கூடிய சிங்கர்ஸு. ஸோ எல்லோரும் சித்திரை திருநாள் ஒட்டி உங்கள் கூட இங்கே வந்து சிறப்பிக்கணுன்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு ராமமூர்த்தி அண்ணன் அவங்களுடைய டீம் தந்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நேரம் பேசினா உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். என் அளவுக்கு என் ஹைட்டுக்கு ஷால் போட்டார், அதனால் குனிவே இல்லை நான். அது வந்து நார்மலாக சின்ன ஷால் எல்லாம் என் ஹைட்டில் இருக்குது, நானே கொள்ளும். ஸோ ரொம்ப சந்தோஷம்ண்ணே, வாழ்க. பாட்ட ஆரம்பிச்சிடுறேன். ஓகே. ஓ ஓங்காரநாதானுசந்தானமௌ गानमे शंकराभरणमु ओंकारनादानुसंधानमौ गानमे शंकराभरणमु शंकरा शंकरगलनिगळामु श्रीहरे पदकमलमु शंकरगलनिगळामु श्रीहरे पदकमलमु रागरत्न मालिका तरळमु शंकराभरणमु शारद रात्रमु शारद वीणा राग चंद्रिका पुलकित शारद रात्रमु नारद नीरद महती निनाद गमकित श्रावण गीतमु नारद नीरद महती निनाद गमकित श्रावण गीतमु रसिकुल कनुरागमय रसगंगलो तारमय रसिकुल कनुरागमय रसगंगलो
జ్ఞానమే సోపానము అద్వైత సిద్ధికి అమరత్వలపికి గానమే సోపానము సత్వ సాధనకు సత్యశోధనకు సంగీతమే ప్రాణము సత్వ సాధనకు సత్యశోధనకు సంగీతమే ప్రాణము త్యాగరాజ హృదయమై రాజరాజ నిలయమై త్యాగరాజ హృదయమై రాజరాజ నిలయమై భక్తిన సుఖ భక్తి యోగ మార్గము ముగియలేని సుధాలాప స్వర్గము శంకరాభరణము ఓంకారనాదానుసంధానమౌ గానమే శంకరాభరణము పదని శంకరాభరణము పమగరి గమ పదని శంకరాభరణము సరి సన్నిధ నిజ నిధ పమ ధనిధ పమగ పమద పనిధ సని గరి శంకరాభరణము దప దమ పదప దప దమ దప మగ గమ మద ధని నిరి మద ధని నిరి నిగ గమ మగ గని నిజ సని నిర దప శంకరాభరణము రి స సరి రి స సరి స సరి 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 ధని ని ని ధని ని ధని ని ధని ని ధని స ధని ధని సాని ధబ ధ గరి గమ్మ మగ గరి గమ్మ మగ గరి గమ పగ మ పద మద పమ గరి సని సరి గ సరి గరి మగ పమ ధప మగ పమ ధప ని ధ పమ ధప ని ధ సని ధప ని ధ సని ని స గరి స గరి సని ధని స ని సని ధప స గరి సని ధని సని ధప సని ధప మరి సని ని సని ధప ని ధ సని ధప మ ప ని సని ధప సని ధప మ ధప మ గరి గమ్మ ని ధని పద మ ప ని సని ధప ని ధప మ గరి ని సని ధప మ గరి సని శంకరాభరణము శంకరాభరణము ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அண்ணன் எஸ்பிபி அவர்களை நினச்சி இந்த மேடையில் முதல் பாடல் பாடுறது மிக்க சந்தோஷம். சார் உங்களை பற்றி சொல்லிட்டேன், ஸ்ரீதர் சார் ரொம்ப கவனிச்சாருன்னு. நீங்கள் உட்காரலாம். என் பற்றி சொல்லலையே அப்படின்னு நினைக்கிறேன், சொல்லிட்டேன். உட்காருங்க. கிட்டத்தட்ட 40 வருஷம் என்னை என்கரேஜ் பண்ண உங்கள் எல்லோருக்கும், அதாவது நான் முதல் பாட்டு 85 சொல்ல துடிக்குது மனசு பாடும்போது, அப்போத்துலேருந்து ஸ்கூலில் இருக்கிறவங்க, காலேஜில் இருக்கிறவங்க, சின்ன குழந்தையாக இருக்கிறவங்க எல்லாம் இருந்திருப்பீங்க இங்கே. ஸோ உங்களுடைய ஆதரவுடன், கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு 40 இயர்ஸ் சித்ரா அவர்கள் ஒரு 10 மாதம் ஆகிடுத்து 40 இயர்ஸ் முடித்து. அவங்க வந்த ஒரு 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ராஜா சார். அதனால தான் என் பேர் நாகூர் பாபான்றது மனோ சித்ரா அப்படின்னா ஒரு பெயராக இருக்கும்னு சொல்லிட்டு மனோ அப்படின்னு மாற்றினார் இளையராஜா சார். ஸோ அந்த பேர் வச்சு இத்தனை ஆயிரம் பாடல்கள் பாடுவதற்கு ஈஸ்வர ரூபத்தில் இருக்கிற மக்கள் நீங்கள் உங்களுடைய ஆதரவுடன் 40 இயர்ஸ் இந்த ஜெர்னி ஒரு அற்புதமான மாமேதைகளோட ஒர்க் பண்ணுறதுக்கு கேவி மகாதேவன் ஐயா அவர்கள்கிட்ட பாட வாய்ப்பு கிடைச்சிது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள்கிட்ட பாட வாய்ப்பு கிடைச்சிது. அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். நான் நேதுநூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய சிஷ்யன். நான் 4 இயர்ஸ் வோக்கல் கற்றுக்கிட்டேன். நான் அவர்கிட்ட ஸ்வரம், ஹார்மோனியம், சிங்கிங் இருக்கிறதுனால 3-in-1 டேப் ரெக்கார்டர் கூட பேர் வச்சாங்க எனக்கு. அதுக்கப்புறம் இளையராஜா சார் என்னை அசிஸ்டண்ட்டாக தான் கூப்பிட்டார் ஃபஸ்ட்டு 85ல்.
சார் இது வரைக்கும் அசிஸ்டண்ட்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பாட வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் பெரிய மனசு பண்ணி சொல்ல துடிக்குது மனசில். தேன்மொழி எந்த தேன்மொழி நெஞ்சம் உன்னை தேடுது, அன்பு தேன்மொழி எந்த தேன்மொழி இன்பம் என்னை வாட்டுது, அழகே நீதான் எங்கே எங்கே அன்பு தேன்மொழி. இந்த பாடல் தான் முதல்ல பாடினது. தெலுங்கில் ழீ கிடையாது, பழம் ரா. இளையராஜா சார் வந்து நாக்கு மடித்து ப்ராக்டிஸ் பண்ணனார். அவர் பார்த்ததே டென்ஷனு. அவர் உள்ளே போன உடனே பழம் வந்துச்சு. அது 1 மினிட்டில் அவரை பார்த்த டென்ஷனில். இந்த பாட்டில் நிறைய வாட்டி ழா வரும். மதன விழிகள் அதெல்லாம் அந்த டெம்பிள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு. அவரை பார்க்குறதே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு. அவர்கிட்ட கிட்டத்தட்ட இந்த 35 வருஷம் ட்ராவலில், 38 வருஷம் 39 வருஷம் கிட்டத்தட்ட ட்ராவலில் ஒரு 2000 பாட்டு அவர்கிட்ட பாட எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அவருடைய இசையில் கன்னடா, தெலுங்கு, தமிழ் எல்லா பாஷையிலும் பாட வச்சுருக்காரு. அதே போல் தெலுங்கில் ராஜ்கோட்டி சக்கரவர்த்தி அவர்கள், வித்யாசாகர் அவர்கள், ரமணி பரத்வாஜ், தேவா அவர்கள், ரஹ்மான் சாருக்கு முதல் பாடகர் நான் தான், தேவா சாருக்கு முதல் பாடகர் நான் தான். இந்த மாதிரி ஒரு பெரிய ஜேர்னி. அதாவது ரவீந்திர ஜெயின் மாஸ்டர் கிட்ட பாடியிருக்கேன், ஆர்டி பர்மன் சார்கிட்ட பாடியிருக்கேன். அந்த அப்படின்ற ஃபிலிமில் லதா அம்மா கூட பாட வாய்ப்பு கிடைச்சது. அதாவது என்ஜீவன் பாடுதில் அவங்க ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு தான் நம்ம ஸ்டூடியோவுக்கு போனேன். அப்போது நடக்குது. எங்கிருந்தோ அழைக்கும் உன் ஜீவன் என்னுயிரில் கலந்தே அது பாடும், சேர்ந்திடவே உன்னையே ஏங்கிடுதே மனமே. இந்த பாட்டு அவங்க சோலோ ரெக்கார்ட் பண்ண பிறகு படத்தில் கார்த்திக் சாரும் பாடினவன்னு சொல்லிட்டு சினிமாவில் உங்களுக்கு டுவேட்டாக இருக்கும். லதாஜி கூட பாட வாய்ப்பு. சமீபத்தில் சரஸ்வதி நம்ம ஆஷா பவுன்ஸ்லே அவர்கள் நம்மளை விட்டு போனாங்க. அந்த மகாதாய் கூட ஷண்பகமே எங்கள் ஊர் பாட்டுக்காரங்களை பாட வாய்ப்பு கிடைச்சிது. அந்த மாதிரி இப்போ தான் ஜானகி அம்மா கூப்பிட்டாங்க 10 நிமிஷம் முன்னாடி. அவங்க கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2500 பாட்டு தெலுங்கு, கன்னடா, தமிழில் பாட வாய்ப்பு. சுசீலம்மா கூட ஒரு 500 பாட்டு, சித்ரா அம்மா கூட ஒரு 2800 பாட்டு, ஸ்வர்ணலதா கூட ஒரு 1000 பாட்டு. இந்த மாதிரி எவ்வளோ பெரிய பியூட்டிஃபுல் மியூசிக் ஜேர்னி உங்கள் கூட ஆரம்பத்திலே பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் மின்மினி வரைக்கும் பாட வாய்ப்பு கிடைச்சது. அனிருத்து வரைக்கும் பாடிருக்கேன். மரணம் மாசு மரணம் இது எல்லாமே அஜித் சாருக்கு நான் பாடியிருக்கேன். எக்ஸ்ட்ரா மங்காத்தா. ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஜேர்னி உங்களோட இங்கே ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தமிழ் சங்கம் ராமமூர்த்தி அவர்கள் தான் காரணம். சுகுணா ராமமூர்த்தி அவர்களுக்கு, டீம் எல்லோருக்கும், உங்கள் வருகை தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இசை உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு அந்த செண்பகமை பாட்டுக்கு பாடுறேன். வாங்க அங்கே அந்த சைடு போய் குடிச்சிடு, அப்புறமா வா. ஓ, தமிழ் தெரியாது அவருக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ நானும் புகழ்ந்துட்டேன் போயிட்டார். இந்த மாதிரி தான் ராஜா சார் ஒரு வாட்டி வாட்டர் கொடுக்கும்போது ரொம்ப பிரச்சனையாச்சு. பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும் நட்டு வச்சு நாம் பறிக்க, நாம் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கும் என் மனச, வாசம் வரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நாங்கரக்க துடிக்கு அந்த செண்பகமும்.
வந்தேனே உம்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உம்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே முகம் பார்த்து நிம்மதியாச்சு எம்மனோடான பாடிடலாச்சு என்னோட பாட்டு சட்டம் தேடும் ஒன்ன பின்னால எப்போதும் ஒன்ன தொட்டு பாட போறேன் தன்னால செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே போல காணுனத்தில் பொந்தோட நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோடு மூணாம் பிறைய போல காணுனத்தில் பொந்தோட நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோடு கருத்தது மேகம் தலைமுடிதானோ இழுத்தது எழுப்பு நாசை பற்றி பேசி பேசி தீராது உன் பாட்டுக்காரன் பாட்டு ஒன்ன விட்டு போகாது செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே நன்றி. ஹலோ, இப்போது நமது டெப்டி மேயர் விலாஸ் அண்ணா அவர்கள் வருகை கொண்டிருக்கிறார்கள். வருக வருக என்று தமிழ் சங்கம் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். சார், வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். வெல்கம் விலாசர் அண்ணா. Respectable Mr. Vilash Anna Sinde, please come on the stage. Please welcome sir, welcome. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு 2 minutes ஹிந்தி அண்ட் மராட்டி ரெண்டு மிக்ஸ். என்ன, அண்ணாக்கு தமிழ் தெரியாது. ஸோ அண்ணா
खूप आम्ही सर्व तमिळ संघ आभारी आहे तुमच्यावर. तुम्ही आमच्या आमंत्रणाला स्वीकार करून आले त्याच्याबद्दल खूप धन्यवाद. அண்ணா வந்து என்னோட கார்பரேட்டர் மாத்திரம் இல்லை, என்னோட வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் சின்ன வயசுலேருந்து. ஸோ இன்னைக்கு வந்து அண்ணா நிற்கிறாருன்னா அதெல்லாம் எங்களோட ஹெல்ப் தான். सो अण्णा हे आमच्या तमिळ फॅमिली आहे. ते जवळजवळ एक 150-200 फॅमिली स्थानिक आहे आणि बाकीचे जे कोण आहे 300-400 लोक ते फ्लोटिंग आहे. 2 वर्ष 3 वर्ष राहतात आणि निघून. तर आम्ही 2017ला आपल्या राधाकृष्णन साहेब होते, मॅडम बसले. तर राधाकृष्णन साहेबने सांगितलं मला वरती यायचं. त्यांनी मला सांगितलं की हाँ, तो राधाकृष्णन सर ने मेरे को जब बोला प्रेसिडेंट बनने का, तो मैंने बोला सर मेरे को तो मद्रासी कुछ आता नहीं है, मेरे को लिखने पढ़ने नहीं. बोला नहीं अन्ना तुम ही लायक है, मूर्ति अन्ना ही लायक है, तुम बनाओ. और मैं जब भी किधर बैठा था दिव्यागढ़ में मानिक के साथ, कोकाटी के साथ, तो मैं बोला यार मैं आता हूँ, मैं बताता हूँ. ये एक्सीडेंटली आएला प्रेसिडेंट है. लास्ट 9 साल से कर रहा हूँ, आप लोगों की सब कृपा से कर रहा हूँ. और स्पेशली बोलेगा तो मेरा कमिटी இன்னைக்கு நீங்கள் என்ன இது பார்க்குறீங்க பாருங்கள். இது ஒரு 2 மாதமா டே அண்ட் நைட் எல்லாருமே ஒர்க் பண்ணி இன்னைக்கு இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க என் கமிட்டி. அதனால திருப்பி ஒரு டைம் சொல்கிறேன், என் கமிட்டிக்காக ஒரு பெரிய பாராட்டு, ஒரு கைத்தட்டல் நாள். अन्ना हे आपले मनोज सर आहे. हे खूप मोठं तमिळनाडू आणि आंध्राच्या खूप मोठे सिंगर आहे. म्हणजे नागार्जुनपासून रजनीकांतचं डबिंग हेच करतात. जरूर कम 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 हे ज्युनियर मनोज त्यांचे मुलं आहेत. हे आपले लता मंगेशकर ताई आणि आशा भोसले ताई बरोबर खूप गाणे गालेले. त्यांना ಏನೇನು ಹಿಂದಿ ಸಾಂಗ್ಸ್ ಮಾಡಿರ್ತೀವಿ. नमस्कार सभी नासिक में स्थित, मैं हिंदी मराठी बोलूँगा चलेगा ना? ओके. नासिक में स्थित हमारे सभी तमिल ब्रदर्स एंड सिस्टर्स, और जिनकी वजह से आपसे मुलाकात करने का मौका मिला, वो हमारे भाई मूर्ति अन्ना जी. इनकी वजह से आपके पास मिलने का मौका मिला, लेकिन मेरे को पॉलिटिक्स में लाने वाले और शुरुआत करने वाले भी यही है. इसके लिए इनके तालियां बजाना चाहिए. लास्ट 25 ईयर्स हम उनके साथ में हैं. हमारा भाग्य है. सबसे मेरे लिए खुशी की बात ये है कि जिनके गाने हमने सुने हैं उनको आज खुद यहाँ देखने का, मिलने का, बात करने का मौका मिला. इसलिए में फिर से आपको एक जो जोरदार नासिक में स्वागत होना चाहिए. नासिक वैसे देखा जाए तो एक धार्मिक सिटी है, फार्मिंग सिटी है. ये सब होने के बावजूद नासिक और मुंबई पुणे के बाद में एक ट्रायंगल में नासिक सिटी होने के कारण जो ग्रोथ हुआ है वो ग्रोथ ऐसे ही नहीं हुआ है. इसके लिए इंडिया से, हर राज्य से, कोने से जो लोग आए हैं, उन्होंने कुछ अपना बिजनेस बनाया है, कुछ डेवलपमेंट हो रहा है. हर क्षेत्र में, डॉक्टर में है, आर्मी में है, पुलिस में है, इंडस्ट्री में है, हर क्षेत्र में हर आदमी जब काम करता है. या पुढे या प्लीज़ ताली बजाए हमारे दोस्त के. ये आइए रमेश जी, वैश्य जी, ये इंडस्ट्री से बड़े, ये भी हमारे भाई है.
जब सिटी का ग्रोथ होता है और वो मेट्रोपॉलिटन सिटी बन जाता है तब सभी का उसमें योगदान रहता है। सर इधर बहुत बड़ा कुंभ होता है और हर 12 साल में होता है। यह हमारे नासिक के लिए बहुत बड़े भाग्य की बात है। और ये कुंभ में हर 12 साल में एक बार कुंभ होता है और कुंभ में देश से विदेश से धार्मिक भी आते हैं, साधु महंत भी आते हैं। उनका सब ये प्रभु रामचंद्र की पद स्पर्श से पावन हुई भूमि है, इसकी वजह से इसका एक अलग महत्व है। और लास्ट कुंभ में हमारे नासिक की जो जो संख्या थी, लोक संख्या, वो 12,15,000 थी और ये 12 साल में 25 साल के आगे हो गई है। ये बहुत बड़ी ग्रोथ हमारे नासिक के लिए 10-12 साल में हुई है। इसका कारण इधर का क्लाइमेट, इधर के लोग और इधर की डेवलपमेंट के लिए बहुत ही अच्छा है, लाभदायी है। और इसके लिए ये हमारे बड़े भाई, हमारे पुलिस ऑफिसर में, आरटीओ में जिन्होंने बहुत बड़ा काम किया है, नाम किया है, वो हमारे बनकर साहब के लिए ताली बजाओ। बनकर साहब को आपका स्वागत है। ये सब हमारा ग्रुप है, फैमिली है। तो मूर्ति अन्ना का हमेशा हमारे साथ एक योगदान रहा है और मेरे साथ ही नहीं, नासिक सिटी के अंदर जिधर जिधर भी कोई सोशल वर्क होगा, जिधर भी कुछ काम होगा, मूर्ति अन्ना और ये सब लोग खुद होके आगे आते, एक अपना जवाबदारी उठाते। तो मेरा कहने का मतलब ये था कि अभी नासिक खाली देश के ऊपर नक्शे पे नहीं तो इंटरनेशनल लेवल पे मैप पे जाने वाला नासिक है। इस साल जो कुंभ मेला हो रहा है, आज तक का जितना कुंभ मेला उससे बहुत बड़ा गुना 35,000 करोड़ रुपीस का प्रोजेक्ट बजट या कुंभ मेला में सेंट्रल गवर्नमेंट और स्टेट गवर्नमेंट ने किया है और इसके लिए हम लोग सब काम कर रहे हैं और इसमें आपका भी योगदान है। और हमेशा अपने सिटी के लिए ये जरूरी है। ये कुंभ एक दूसरे, एक सिटी का नहीं है, एक आदमी का नहीं है, शासन का नहीं है, प्रशासन का नहीं है, ये हमारे सिटी का है और हमारे सिटी के सब मेंबर है। ये अपना कुंभ में, ये अपने कुंभ में आपने योगदान देना, आपने जो भी विचार है आप हमको बताइए। आपके आशीर्वाद से, सबके सहयोग से लास्ट 20 साल से मैं कॉर्पोरेटर हूँ और अभी डेप्यूटी मेयर बना हूँ। तो मेरे लिए और ये आपके लिए बहुत खुशी की बात है। और ये डेप्यूटी मेयर ये आपका घर का है, आप हक से कोई भी काम बताइए। मेरा कांटेक्ट नहीं होता है, मेरा भाई है, उनको बताइए, वो मेरे पास लेके आएंगे। और इतना ही मैं कहूँगा। फिर से एक बार सर आपका बहुत बहुत स्वागत, धन्यवाद। जय हिंद, जय महाराष्ट्र, जय तमिलनाडु। थैंक यू। அடுத்ததாக நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி சிஎம் கிருத்திகா மேம் அவர்களை அன்புடன் மேலே கிடைக்கிறோம். டிசிபி நாசிக், டிசிபி டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் 2020 பேட்ச் மேம், ப்ளீஸ் வெல்கம் ஆன் த ஸ்டேஜ். மியூசிக் போட பெண்களுக்கெல்லாம் ஒரு பெருமையை சேர்க்கும் தருணம். அனைவரும் தங்களது கரகோஷங்களை எழுப்புங்கள். தேங்க்யூ மேம்.
பற்றி 2 வார்த்தை பேசி நான் பேசுகிறேன். வணக்கம். இப்போ 6 மந்த்ஸ் ஆச்சா? 6 மந்த்ஸ் ஆச்சா? நம்ம நாசிக்கு வந்து அம்மா கிருத்திகா அம்மா வந்து ஒரு 6 மாதமாக வந்துருக்கு. இங்கே நாங்கள் போய் ஃபெலிஸ்டேட் கூட பண்ணோம். அம்மா வந்து டிசிபி, டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஃபார் நாசிக், இங்கே போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அம்மாவோட மேடமோட அம்மா அப்பா வரல, அப்பா வரல, அவங்க ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க. எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டு. மேடம் கூட காண்டாக்ட் இதுவே இல்லையா, பட் அவங்க அம்மா அவர் ஹஸ்பண்ட் எல்லாம் நல்லா என் கூட காண்டாக்ட் வச்சுட்டு அப்பப்போ எனக்கு என்னென்னு தேவைன்னாக்க ரொம்ப நன்றிம்மா. நாங்கள் ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு 300 ஃபேமிலிஸ் இருக்கிறோம். அதில் ஒரு 100 ஃபேமிலிஸ் இட்லி அண்ட் ஒரு 30-40 ஃபேமிலிஸ் தே ஆர் செல்லிங் ஃப்ரம் பல்லப்பட்டி. உங்களுக்கு தான் தெரியும், தமிழ்காரங்க ஒன்றும் இது பண்ண மாட்டேன். பட் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் உங்கள்கிட்ட வருவோம். அது ஜென்யூனாக இருந்தால் வருவோம், ஏன்னா உங்களை டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம். ஸோ ப்ளீஸ் accept our all blessings and we request Kritika madam to grow higher and higher and higher in Maharashtra. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கிருத்திகா. நான் நாசிக்கில் அக்டோபரில் டிசிபி ஹெச்கியூன்ற போஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய ரெக்ரூட்மெண்ட் 23 நான் மகாராஷ்டிராவில் இருந்தேன். இதுக்கு முன்னாடி நாந்தேடுன்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்தேன். அப்புறம் இங்கே நாசிக் வந்திருந்தேன். ஸோ நாசிக் வந்தோடனே சொன்னாங்க இங்கே நிறையா தமிழ் பாப்புலேஷன்ஸ் இருக்குது. அதை கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எங்கள் பேரண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப தூரம் ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு ஒரு சேலஞ்சிங்கான ஜாபில் இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு தமிழ் பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு தெரிய வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ஹாப்பியை விட எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம பொண்ணு இருக்கிற இடத்துல இவ்வளோ தமிழ் பீப்புள் இருக்காங்க. அப்புறம் சார் ஃபஸ்ட் டே ஆஃபீஸில் மீட் பண்ணாங்க. தமிழ் ஃபுட்டெல்லாம் அடிக்கடி கொடுத்து விட்டார். ஸோ அது அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் அன்ஃபெமிலியர் சுச்சுவேஷனில் ஒரு ரொம்ப வார்ம் வெல்கமாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஒரு தமிழ் சங்கம் இருக்குது அப்படின்னு சார் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மை felt congratulations to sir for setting up such an amazing தமிழ் சங்கம். பேருக்கு நிறைய இடத்துல சங்கம்லாம் இருக்கும், பட் ஒரு சங்கமை கண்டினியூ பண்ணி அதை ஃபங்க்ஷனலாக வச்சுக்கிட்டு அந்த மெம்பர்ஸுக்காக ஒர்க் பண்ணுறதுன்றது இட் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் சொசைட்டிஸ் விச் வி மே நாட் ஃபைண்ட் எல்ஸ்வேர். அண்ட் சார் சொன்ன மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் எந்த இஷ்யூஸ்னாலும் யூஆர் ஆல்வேஸ் ஃப்ரீ. ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கம் அண்ட் விசிட் மீ. மை ஆஃபீஸ் இஸ் அட் சிபி பில்டிங் ஒன்லி. ஸோ உங்களுக்கு என்ன இஷ்யூஸாக இருக்குது, இப்போ சார் சொல்கிறாரு அடிக்கடி என்க்ரோச்மெண்ட் ட்ரைவ் நாங்கள் தான் பண்ணுறோம். அதில் நிறையா நம்ம இட்லி விற்கிற தமிழ் மக்கள் அவங்க டெய்லி வாழ்வாதாரம் அதில் அஃபெக்ட் ஆகுது. அது ஒரு வேலிட் கன்சர்ன். ஸோ இந்த மாதிரி எந்த கன்சர்ன்ஸாக இருந்தாலும் ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ. நீங்கள் ஆஃபீஸ் என்னை விசிட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு கேதரிங் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். மனோஜ் சார் உங்களை மீட் பண்ணியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சார். எங்கள் அப்பா ரொம்ப பெரிய ஃபேன். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்கள் பாட்டு கேட்டு வளர்ந்து ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி உங்களை முதல் முறையாக நான் நேரில் பார்த்து உங்கள் பாடல் கேட்குறதுக்கு. அண்ட் அப்பா வந்தால் நீங்கள் திருப்பி வரணும். எஸ். அண்ட் ராமூர்த்தி அவர்களுக்கும் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் many thank you for organizing such a great event, and thank you again for inviting me to this event. Thank you. அம்மா ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உட்காந்து ஃபுல் ஷோ பார்க்கணும்.
ओडी राजा ஒரு ஹிந்தி பாட்டு वो हिंदी पाठ पाठ ஐயா ஒரே ஒரு சின்ன ஒரு இது சொல்லிக்கிறீங்க நீங்கள் பாடுங்க ஐயா. எங்களுக்காக ஒரு சிறிய வேண்டுகோள், ஹிந்தி பாடல் ஒன்று பாடணும்னு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூங்க. सबके लिए हिंदी गाना गा முதல்ல சொல்லியாச்சு சொல்லியாச்சு. मेरे बीच में, तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना, कैसा है ये बंधन अनजाना। मैंने नहीं जाना, तूने नहीं जाना, मैंने नहीं जाना, तूने नहीं जाना। तेरे मेरे बीच में कैसा है बंधन अनजाना। एक डोर खींचे दूजा दौड़ा चलाए, एक डोर खींचे दूजा दौड़ा चलाए। कच्चे दाग में बंदा चलाए, ऐसे जैसे कोई ओ ऐसे जैसे कोई दीवाना, ऐसे जैसे कोई दीवाना। मैंने नहीं जाना, तूने नहीं जाना, मैंने नहीं जाना, तूने नहीं जाना। तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना। नींद न आए मुझे, चैन न आए, नींद न आए मुझे, चैन न आए। लाख जतन कर रोक न जाए, सपनों में तेरा ओ सपनों में तेरा आना जाना, सपनों में तेरा आना जाना। जाना तूने नहीं जाना। तेरे मेरे बीच में, तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना, कैसा है ये बंधन अनजाना। मेरा गाना सत्या में है, गोली मार भेजे में, बट म्यूजिशियंस आर नॉट रेडी एंड मुकाबला गा रहा है बाद में. थैंक यू சார். ஸோ தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். அடுத்த பாடல் இங்கே வரைக்கும் தந்திருக்கும் மற்றும் ஒரு அற்புதமான பாடகர்
நமது டாக்டர் மனோ சாரோட புதல்வன் திரு ரஃபி அவர்கள் அப்போது உங்கள் கைத்தட்டலோடு இங்கே மேடைக்க வைக்கிறார். ரத்னோட பாட்டு பாடுறார். உன்னை தானே சொந்தம் தானே
கலந்தாடி கவி பாடவா பட்டு பூவே. தேங்க்யூ. இவரை நான் வந்து ஃபஸ்ட்டு பாட சொல்லிட்டு தான் அப்புறம் அறிமுகப்படுத்தலாம்னு தான் வச்சுருந்தேன். இவர் வந்து ஷேக் நூர் ஜூனியர் மனோ ரஃபிக், முகமது ரஃபிக்னு சொல்லுவோம் பாருங்க. நம்ம முகமது ரஃபிக் சிங்கரோட நேம் தான் இவருக்கு வச்சிருக்காரு மனு அண்ணன். ஆமா ரைட்? எங்கே அக்கா என்ன லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக இவர் வந்து பாடலில் வந்திருக்காரு. அற்புதமாக பண்ணுறாரு. யூஎஸ், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி வெளிநாடெல்லாம் போய் பாடுறாரு. நான் சொன்னேன் கண்டிப்பாக தம்பி இங்கே வரணும், நாசிக்கில் பாடணும். நீங்கள் வந்து எங்களை மகிழ்ச்சி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எங்களோட ஃபுல் நாசிக் தமிழ் சங்கம் பிளெஸிங் உங்களுக்கு உண்டு. அப்பாவோட ஒரு 2 ஸ்டெப்பு மேலே போகணும், அப்போ தான் எங்களுக்கு மதிப்பு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் காட் பிளெஸ் யூ. Come dance with தாமரம் பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க வச்சு நீ யாரும் இல்லை. நாக்குல முக்கையே தொட்டவ நானடி, பார்வையால் முசுதையே தொட்டவ நீயடி. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்லை. ஐயாருட்டு நெல்ல போல அவசரமா சமஞ்ச ஐத்தமவ பஞ்சத்துக்கு ஆதாரமா மங்க போல பல சுத்தி குழஞ்ச பாவம்னு நீ விட்ட கல்லு போட துணிஞ்ச சொந்தக்காரனானே தொட்டு பார்க்க கூடாதா. பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நான் தாவணி போட்டுக்க மலையும் சுடவில்லை.
கொஞ்சம் ஆமா. அங்கே இங்கே கைப்படம் சொல்லி போட்டேன் ஆமா. நான் கரையழிச்சாலும் உன்னை திருத்த முடியாது. ஆமவோடு உடையாது. போக போக மாமனுக்கு வட்டு மாறுது. இல்லவா அல்லவா சொல்லடி செய்யலாம். வெட்டியா சேலையா பட்டிமன்றம் வைக்கலாம். தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமனு அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சினி யாரும் இல்லை. கம்மங்கூழு போட்ட உப்பு கஞ்சி எல்லாம் சேர்த்தல் போல. கண்டபோதே இந்த மூஞ்சு நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. மாமனே மாமனே உன்கிட்ட யுத்தமா? வண்டுக்கும் பூமிக்கும் சண்டையா சத்தமா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கைத்தட்டி எல்லாருக்கும் நன்றி. அதே போல் இங்கே டான்ஸ் ஆன எல்லாருக்கும் எங்கள் இசைக்குழு சார்பாக நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ.